வெரி குட். நீட்டன் போடுங்க. பேசக்கூடாது. என்ன தம்பிங்களா? பேசக்கூடாதா? கண்ணை மூடுங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ். கண்ணை மூடுங்க. எல்லாரும் கண்ணை மூடுங்க பார்க்கலாம். எல்லாரும் கண்ணை மூடுங்க. கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்க கூடாது. எல்லாருக்கும் உன்னத கர்த்தாதி கர்த்தரே, கர்த்தாதி கர்த்தரே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நீரம்ப இறங்கி வாருமே. கர்த்தாவே, இந்த செலிப்ரேஷனுடைய ஆண்டவரே, இந்த முதல் முடிவு வரை கர்த்தர் எங்கள் நடுவில் எழுந்தருளுவீராக. உடைய பிரசன்னம் விடத்தை சூழ்ந்து கொள்ளுவதாக. வந்திருக்கிற உடைய பிள்ளைகளையும் ஆண்டவரை இன்னும் வர வேண்டிய தம்முடைய பிள்ளைகளை துரிதமாய் அழைத்து வாரு. தடையில்லாமல் எல்லா காரியங்களும் ஆண்டவர் எல்லா பகுதியில் நடக்க கிருபை தாரும். நடத்துகிற எல்லா ஆண்டவரே சகோதர சகோதரிகளுக்கு கர்த்தர் ஆளுகை செய்வீராக. ஆண்டவர் தேவ பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பிரசன்னம் விடத்தில் வெளிப்படணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாம் உட்காருங்க. ப்ளீஸ் பி சீட்டட். உட்காரலாம். சேர்ல நம்ம ஊழியத்தோட இணைந்து வந்திருக்கிற தேவ பிள்ளைங்க, நீங்க வந்தவங்களை நீங்க ரிசீவ் பண்ணணும்னா வந்து ஒரு 2 பேர் பின்னாடி இருந்து வந்தவங்களை உட்கார வைங்க. சேர்ஸ்ல வயதானவங்க சேர்ல உட்காரட்டும். சேர்ல உட்கார முடிந்தவங்க சேர்ல உட்கார, கீழே உட்கார முடியாதவங்க மாத்திரம் சேர்ல உட்காரட்டா. மற்றவங்க கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. ஆண்டவர் உதவி செய்வாங்க. Praise the Lord. Hallelujah. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? உங்க ஊர்ல கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுல இந்த இயேசு உயிர்ப்பிக்கிறார் ஊழியங்கள் மூலமாக எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தரை. கடந்த ஒரு 2 மாதமா இங்க ஊழியங்களை செய்யறதுக்கு கர்த்தரை மிகவும் நேர்த்தியாக எங்களுக்கு ஆலோசனை கொடுத்தார், வழிகாட்டினார். இதுவரை நடத்தி வந்த கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி நாம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்ந்து செல்லலாம். அதாவது பாடல் இருக்கு, சின்ன பிள்ளைங்கள் வசனம் சொல்லலாம், அதுக்கடுத்து நடன நிகழ்ச்சிகள் இருக்கு, அதுக்கடுத்து ஒரு சாட்சி இருக்கு, அதுக்கடுத்து இயேசுனுடைய வார்த்தையை சொல்லி நம்ம கடைசியில் ஒரு அன்பின் விருந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் யாருமே வருத்தப்பட வேண்டாம். வீட்டில் போய் சமைக்கணும் அப்படின்ற ஒரு உங்களுக்கு அந்த கஷ்டமே இல்லை. நல்லா கர்த்தருடைய கிருபையில் ஒரு நல்ல நேர்த்தியான ஒரு அன்பின் விருந்து ரெடி பண்ணியிருக்கோம். எல்லாம் சந்தோஷம். அதனால் கொஞ்சம் நேரம் ஆனாலும் நீங்கள் பொறுமை காத்து இந்த விழாவை சிறப்பிக்குமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. வாழ்நாளை எல்லாம் வீணாளாம் வருத்தத்தோடே கழிப்பது ஏன்? வாழ்நாளை எல்லாம் வீணாளாம் வருத்தத்தோடே கழிப்பது ஏன்? வந்தவன் பாதம் சரணடைந்தான், வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வான். வந்தவர் பாதம் சரணடைந்தான், வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வான். வருவான் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் ஊற்றார் உறவினரும், கட்டின வீடும் நிலம்
வானவர் இயேசு நாமமெல்லாம் வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமெல்லாம் ரட்சிப்படைய வழி இல்லையே ரட்சகர் இயேசு வழியவரே ரட்சிப்படைய வழி இல்லையே ரட்சகர் இயேசு வழியவரே வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே தீராத பாவம் யாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும் தீராத பாவம் யாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும் கோர குருசில் சுமந்துதிதா காயங்களா நீ குணமடைய கோர குருசில் சுமந்துதிதா காயங்களா நீ குணமடைய வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே சத்திய வாக்கை நம்பியே வான் நித்திய ஜீவன் உனக்களிப்பான் சத்திய வாக்கை நம்பியே வான் நித்திய ஜீவன் உனக்களிப்பான் உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாய் இன்று எழுதிடுவான் உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாய் இன்று எழுதிடுவான் வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் ஊற்றா உறவினரும் கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் ஊற்றா உறவினரும் கூடுவிட்டு உன் ஆவி போனார் கூட உன்னோடு வருவதில்லை கூடுவிட்டு உன் ஆவி போனார் கூட உன்னோடு வருவதில்லை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே நாளைய பொழுது குறித்து நம்ம எப்போதுமே கவலைப்படக்கூடாது. ஏன்னா கட்டின வீடு நிலம் பொருளும் நம்ம இந்த பூலோகத்தை விட்டு போகும்போது நம்ம கூட வரப்போறதில்லை. அதனால இன்னைக்கு பாடு நமக்கு இன்னைக்கு போதும் அப்படின்ற ஒரு நிலைமையில தான் நம்ம வாழ்க்கையை நம்ம கொண்டு போகணும். ஏன்னா நம்ம ஆவி இந்த பூமி விட்டு பிரிஞ்சு போகும்போது நம்ம கூட எதுவுமே வரப்போறதில்லை. அதனால எதை குறிச்சுமே நீங்க கவலைப்படக்கூடாது. இந்த பாட்டு அதைத்தான் வருது. நம்ம அழகு மாயை நமக்கு என்னைக்குமே நிலைச்சிடாது. அதை நம்பி நம்ம மயங்கி விடக்கூடாது. மரணம் ஒரு நாள் எல்லாரையுமே சந்திக்கும். அதனால ஆண்டவரை தான் நம்ம நினைக்கணும். இந்த ஒரு ஸ்டான்ஸாக படிச்சு நம்ம அடுத்த பாடலுக்குள்ள கடந்து செல்லலாம். அழகு மாயை நிலைச்சிடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே.
அழகு மாயை நிலைச்சிடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகு மாயை நிலைச்சிடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. மனம் ஒரு நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை. மனம் ஒரு நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. கைகளை தட்டி நம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஆண்டவர் உங்கள்கிட்ட ஒண்ணுமே கேட்கலங்க. தங்கத்தை கேட்கல, வைரத்தை கேட்கல, உங்க சொத்தெல்லாம் கேட்கல. அவர் உள்ளத்தை தான் கேட்காரு. இந்த பூமிக்கு அவர் பாவங்களை போக்கவும் நம்முடைய சாபங்களை நீக்கி நம்மளை அந்த மறுரூபத்துக்கு நம்மளை அழைத்து செல்லத்தான் இந்த பரலோகத்திலிருந்து அந்த மகிமை விட்டு அவர் இந்த பூலோகத்திற்கு வந்தார். அதனால நம்ம அவருடைய உள்ளத்தை கொடுத்தாலே போதும், வேற ஒண்ணுமே கொடுக்க வேண்டாம். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கி இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்காரையா. ஆட்சியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்காரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்காரையா. ஆட்சியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்காரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பன் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தால், உற்றார் உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, எந்தன்
பாடலை படி கர்த்தருடைய நாமத்தில் ஹல்லேலூயா. இந்த பாட்டுக்கு அடுத்து இப்போ கிராமத்தில் உள்ளவங்க பாட்டு ஆயத்தமாக இருந்தால் நீங்கள் வந்துடலாம். இந்த ஒரு பாட்டு தான். அதுக்கடுத்து கிராமத்தில் உள்ளவங்க நீங்கள் எதுவும் பாட்டு ஆயத்தமாக இருந்தால் பின்னாடி வந்துடலாம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். உன்னினைவா இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. உன்னினைவா இருக்கின்றார், ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவாம், கரம் பிடித்து நடத்திடுவாம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவாம், கரம் பிடித்து நடத்திடுவாம். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்று நிறைவேற்றுவார். நம் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்று நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா?
இந்த பாட்டு முடிஞ்ச உடனே அடுத்து வசனம் சொல்கிறவங்க யாரெல்லாம் ஆயத்தமாக இருக்கீங்க ரெடி ஆகிக்கோங்க. இந்த பாட்டு முடிஞ்சு அடுத்து ஒவ்வொருத்தராக வசனம் சொல்கிறதுக்கு நீங்கள் ஆயத்தமாக்கிக்கோங்க. வசனம் சொல்கிறதுக்கு ஆயத்தப்படுத்துகிறவங்க நீங்கள் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்திக்கோங்க. பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம்,
ஹலோ, இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி. குமராபுரத்திலே இந்த ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்கு இயேசு கிறிஸ்துவுக்கு மிக மிக நம்ம மக்கள் நன்றி சொல்லணும். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன் பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன் பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் இழைப்பிடுவார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் இழைப்பிடுவார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் நினைவு அவன் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன் நினைவு அவன் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன்னை உடைத்து உருவாக்கும் குயனர் அவர் உன்னை சிறப்பாய் வளைத்திடுவார். உன்னை உடைத்து உருவாக்கும் குயனவனவர் உன் சிறப்பாய் வளைத்திடுவார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் ஜெயசேனை ஜெயத்திடும் மகனே, ஜெயத்தால் ஜெயம் ஜெயமே. உன் ஜெபத்தினை தொடர்ந்திடு மகளே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் பாதைகளை காத்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை நொடுக்கிடுவார். உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை நொடுக்கிடுவார். என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். என்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர்
என்னை கடைசி வரை நடத்தி செல்வார். என் காரியம் வாய்க்கும் கர்த்த நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஆமென். இப்பொழுது கூட சண்டே கிளாஸ் பிள்ளைங்க வந்து வசனம் சொல்லுவாங்க. எல்லாரும் நம்ம கேட்டு தேவநாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் ஒரு கைதட்டு கொடுக்கலாமா உங்களுக்கு? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தர் நாமம் கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா 9:6. நல்லா கைதட்டுங்க. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனங்களும் மிகுந்த மகிழ்ச்சியை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம். லூக்கா 2:10. நல்லா கைதட்டுங்க. அவன் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்து என்ன செஞ்சான்? தைரியமா முன்னாடி வந்து சொல்லணும்ல. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா 9:6. சூப்பர். நல்லா கைதட்டுங்க. முன்னாடி இருக்கிற குட்டீஸ் எல்லாம் கைதட்டுங்க. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாக்கும் நற்செய்தியை சொல்ல அறிவிக்கிறேன். கர்த்தராகிய தேவனாகிய கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளைகளை துணியில் சுற்றி முன்னையிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். பரமசேனையின் தூதர்கள் அந்த பரமசேனையிலே சூப்பர். அவ படிச்சிருக்கா. எல்லாரையும் பார்த்த உடனே என்ன செஞ்சிருச்சு? பயம் வந்துருச்சு. கைதட்டுங்க, நல்லா கைதட்டுங்க அவளுக்கு. இப்போ வந்து ஒரு டான்ஸு, அதுக்கப்புறம் அக்கா வந்து பாட்டு படிப்பாங்க. வி விஷ் யூ மேரி கிறிஸ்மஸ். அந்த பாடலுக்கு வந்து நடனம் ஆடுறவங்க முன்னாடி வாங்க.
வேகமாக வாங்க, வரிசையாக நில்லுங்க. முன்னாடி வாங்கடா, முன்னாடி வந்து எல்லாரும் வரிசையாக நில்லுங்க. இங்கே வந்து நில்லுங்க. கொஞ்சம் முன்னாடி தள்ளி. Christmas, we wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. சூப்பர், நல்ல சூப்பராக டான்ஸ் ஆடினாங்க. குட்டி பிள்ளைங்களா இருந்தாலும் அழகாக என்ன செஞ்சுட்டாங்க, நம்ம எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லிட்டாங்க, ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டாங்க. நல்லா கைதட்டுங்க பார்ப்போம் எல்லாருக்கும். சரி, போய் உட்காந்துக்கோங்கடா, உட்காந்துக்கோங்க. அடுத்து அமுதா அப்படிங்கிற ஒரு பாப்பா வந்து என்ன செய்வாங்க, ஒரு பாட்டு படிப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த டான்ஸுக்கு உள்ளவங்க ஆயத்தமாயிக்கோங்க. உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை
சூப்பராக என்ன செஞ்சாங்க, நல்லா படிச்சாங்களா அக்கா? நல்ல கைதட்டல் சத்தமாக ஒரு நல்ல அந்த ஊருக்கே கேட்குற மாதிரி ஒரு கைதட்டல் கொடுத்துடலாமா? சரி, இந்த கிறிஸ்மஸில் நியூ இயரில் ஏசப்பா என்ன செய்ய போகிறாங்க, அதிசயம் செய்ய போகிறாங்கன்னு என்ன செஞ்சாங்க, பாட்டு மூலமாக அக்கா பாடி காமிச்சிட்டாங்க. இப்போ ஒரு டான்ஸ் பார்க்கலாமா? ஏசப்பா வந்து ஏன் இந்த உலகத்துக்கு வந்தாங்க அப்படிங்கிறத இவங்க என்ன செய்ய போகிறாங்க, நடனம் மூலமாக நமக்கு அவங்க வந்து டான்ஸ் ஆடி காமிக்க போகிறாங்க. எதுக்காக ஏசப்பா அந்த உலகத்துக்கு வந்தாங்க? பாவங்கள் போக்க வந்தாங்க, சாபங்களை நீக்குவதற்காக வந்தாங்க, எல்லாருடைய பாவ கரைகளையும் நீக்குவதற்காகத்தான் என்ன செஞ்சாங்க, ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்தாங்க அப்படிங்கிறத இந்த குட்டி பிள்ளைங்க எது மூலமாக நமக்கு காமிக்க போகிறாங்கன்னா, நடனம் மூலமாக என்ன செய்ய போகிறாங்க, நமக்கு ஆடி காமிக்க போகிறாங்க. எல்லாரும் கவனமாக பார்த்து தேவநாமத்தை உயர்த்துவோம்.
சூப்பரா டான்ஸ் ஆடினாங்களா? நல்லா ஆடினாங்களா இல்லையா? ஆடினாங்களா? சரி, நல்லா கைதட்டு கொடுத்துடலாமா உங்களுக்கு? நல்ல எனர்ஜியோட ஆடினாங்க. என்ன சூப்பரா ஆடினாங்க. ஏசப்பா உண்மையிலே என்ன செஞ்சிருவாங்க, இங்க இருக்கிற எல்லாருடைய பாவத்தையும் சாவத்தையும் என்ன செஞ்சிருவாங்க, நீக்கி அவரோட பிள்ளைகளை என்ன செஞ்சிருவாங்க, மாத்தி எல்லாருக்கும் என்ன கொடுத்துருவாங்க, சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிச்சயமா என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. சரியா? அடுத்து ஒரு டான்ஸ் பார்க்கலாமா? அடுத்து ஒரு டான்ஸ் பார்க்கலாம். குமரவரத்து பிள்ளைங்க தான். வாங்க, முன்னாடி வாங்க டான்ஸ் ஆடுறவங்க. ஒரு மேஜிக் இருக்குது. அந்த மேஜிக் அடுத்து என்ன செய்வாங்க, டான்ஸ் பார்க்கலாம். சரியா? தீமோத்தேயு அண்ணன் ஒரு மேஜிக் வச்சுருக்காங்க. அதை உங்கள் முன்னாடி செஞ்சு காமிப்பாங்க. அதுக்கப்புறமா என்ன செய்யலாம், ஒரு டான்ஸ் பார்க்கலாம். எல்லாம் கைதட்டி அந்த அண்ணனை கூப்பிடுங்க பார்ப்போம். கைதட்டுங்க, நல்லா கைதட்டுங்க. எல்லாரும் ஜாலியா இருக்கீங்களா? யாரெல்லாம் ஜாலியா இருக்கா? ஜாலியா இருக்கிறவங்க ஒரு கை தட்டுங்க. சரி சரி, இப்ப நம்ம எல்லாரும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போறோம். நான் அப்புன்னு சொன்னா என்ன பண்ணணும்னா எந்திரிக்கணும். அப்புன்னு சொன்னா என்ன பண்ணணும், எந்திரிக்கணுமா? ஆனா நான் அப்புன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும், உட்காரணும். இப்ப என்ன டவுன் சொன்னா என்ன பண்ணணும், எந்திரிக்கணும். விளையாடுவோமா? யாரெல்லாம் ரெடியா இருக்கா? பின்னால இருக்கிற யார் ரெடியா இல்லையா? யார் ரெடியா இல்லையா? சரி, ஆரம்பிக்கலாமா? என்னாச்சு? டவுன், அப், அப், டவுன், அப், டவுன். சரி, இப்ப கொஞ்சம் ஸ்பீட் ஆகுமா? டவுன், டவுன், அப், டவுன், அப், டவுன், அப், டவுன், டவுன். என்னாச்சு? எந்திரிங்க எந்திரிங்க. டவுன், டவுன், அப். சரி, எல்லாரும் இப்ப ஜாலியா இருக்கீங்களா? எல்லாரும் ஜாலியா இருக்கீங்களா? சரி, இப்ப நம்ம மேஜிக் பாப்போமா? யாருக்கெல்லாம் மேஜிக் ரொம்ப பிடிக்கும்? ரொம்ப பிடிக்குமா? பார்க்கலாமா? இது என்னது சொல்லுங்க? பேப்பரா? ஃபைலா? கொரியர் கவர் பார்த்த கிடையாது யாரும்? கொரியர் அனுப்புற கவர். என்ன இதை வச்சுதான் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், மேஜிக் பண்ண போறோம். இதுக்குள்ள இருந்து நான் ஒரு பிக்சர் எடுப்பேன். அது யாருன்னு யாரு கரெக்டா சொல்றான்னு பார்க்கணும். யாரு? பின்னால சத்தம் கேட்கலையே, இது யாரு? இன்னும் கேட்கல. இது யாரு? ஏசப்பா. என்ன ஏசப்பா எதுக்காக இந்த பூமிக்கு வந்தாங்கன்னா, நம்ம எல்லாருடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு தான் என்ன பண்ணாங்க, இந்த பூமிக்கு வந்தாங்க. வந்து எப்படி வந்தாங்க, நம்மளே மாதிரி சின்ன குழந்தையா மாமிசமா ரத்தமும் உடையவரா என்ன பண்ணாங்க, வந்தாங்க. வார்த்தையா இருந்த ஏசப்பா என்ன பண்ணாங்க, நம்மளுக்காக இந்த பூமிக்கு என்ன பண்ணாங்க, வந்தாங்க. வந்த ஏசப்பா என்ன பண்ணிருப்பாங்க சொல்லுங்க? ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? நல்லது கொடுத்தாங்க. வேற என்ன பண்ணாங்க? பாவங்களை மன்னிச்சாங்க. வேற சமாதானம் தந்தாங்க. வேற வேற உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? சண்டே கிளாஸ்ல ஏதாவது சொல்லி கொடுத்தாங்களா? சொல்லுங்க பாப்போம். சொல்லு. ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, நம்மள நல்ல வழியில கூட்டு போறது என்ன பண்ணாங்க, வந்தாங்க. இந்த தம்பிக்கு ஒரு கை தட்டுங்க எல்லாரும். சரி, ஏசப்பா அப்படி வந்தாங்களா?
வந்து இந்த பூமிக்கு வந்து நிறைய அற்புதங்கள் செஞ்சாங்க. கண்ணு தெரியாதவங்க கண்ணில் கையை வச்சு கண்ணு உண்டாக்குனாங்க. காது கேட்காதவங்களுக்கு காதை கேட்க வச்சாங்க. நடக்க முடியாதவங்களை எந்திரிச்சு நடக்க வச்சாங்க. இன்னும் நிறைய அற்புதங்கள் ஏசப்பா செஞ்சாங்க. ஏசப்பா செஞ்ச அற்புதத்தை எழுதுறதுக்கு பைபிளே பத்தாது, அவ்வளோ அற்புதம் செஞ்சிருக்காங்க ஏசப்பான்னு. இந்த பூமிக்கு வந்து ஏசப்பா அவ்வளோ அற்புதம் செஞ்சாங்க. அற்புதம் செஞ்சாரா? அற்புதம் செஞ்சவங்களை என்ன பண்ணாங்க மனுஷங்கள்லாம் சொல்லுங்க? என்ன பண்ணாங்க? சிலுவையில அரைஞ்சாங்களா? வேற என்னென்ன பண்ணாங்க சொல்லுங்க? இங்க பாருங்க, ஏசப்பாவை என்ன பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் ஏசப்பாவை முள்முடியை சூட்டிட்டாங்க, ஏசப்பாவை துப்பிட்டாங்க, ஏசப்பாவை அடிச்சிட்டாங்க. அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, ஏசப்பா அப்படியே இருந்துகிட்டு இருக்கேல ஏசப்பா கன்னத்திலே ஒருத்தர் என்ன பண்ணாரு? அடிச்சிட்டாரு, கன்னத்திலே அடிச்சிட்டாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசப்பா ட்ரெஸ் போட்டிருப்பாங்கல்ல, அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே எடுத்து என்ன பண்ணாங்கன்னா, இது எனக்கு வேணும், இது உனக்கு வேணும் அப்படின்னாங்க. அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, தலையில முள்முடிய வச்சுட்டாங்க. அடுத்து வார் இருக்கு தெரியுமா? வார் எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? அந்த வாரை வச்சு அப்படியே என்ன பண்ணாங்கன்னா, முட்குண்டு இருக்கிற அந்த வாரை வச்சு அப்படியே அடிச்சாங்க. அடிக்க அடிக்க அப்படியே ஏசப்பா மேல இருந்து அப்படியே ரத்தம் அப்படியே வந்துகிட்டே இருக்கு. ஏசப்பா மேல இருந்து என்ன பண்ணுது? ரத்தம் வந்துகிட்டே இருக்கு. ஆனா ஏசப்பா என்ன பண்ணாங்க? இந்த பூமியில வந்து நல்லதுதான் பண்ணாங்க. ஆனா அவரும் என்ன பண்ணாங்கன்னா, அப்படியே அடிச்சிட்டாங்க. அடிச்சு துன்பப்படுத்தி கடைசியில என்ன பண்ணாங்க? அந்த தம்பிக்கு ஒரு கை தட்டுங்க. சிலுவையில ஏசப்பாவை அடிச்சிட்டாங்க. சிலுவையில 3 ஆணிகள் மத்தியில என்ன பண்ணாங்க? ஏசப்பா அடிச்சிட்டாங்க. ஏசப்பா அடிச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா, ஏசப்பாவை எங்க வைக்காங்க? ஏசப்பாவை எங்க வைக்காங்க? சிலுவையில இருந்து எடுத்து எங்க வச்சாங்க? கல்லறை, குகை. யார் சொன்னா? அந்த தம்பி கை தட்டுங்க. குகையில வச்சாங்க. ஏசப்பா என்ன பண்ணாங்க? குகையில போடுறாங்க. குகையில என்ன பண்றாங்க? போடுறாங்க. குகையில போட்டவங்க என்ன பண்றாங்கன்னா, குகையில போட்டுட்டு ஏசப்பாவை அப்படியே என்ன பண்றாங்க? அந்த குகை கல்ல என்ன பண்ணாங்க? மூடிட்டாங்க. என்ன பண்ணாங்க? குகை கல்ல மூடிட்டாங்க. ஆனா மூடுனதுக்கு அடுத்து என்னாச்சு சொல்லுங்க? யாராச்சும் சொல்லுங்க பாப்போம். என்னாச்சு? என்ன பண்ணாங்க? உயிர் தெழுந்தாங்க. எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, ஏசப்பா எங்களை விட்டு போயிட்டாங்களே, இவ்வளவு அற்புதம் செஞ்சாங்களே, இவ்வளவு அடையாளம் செஞ்சாங்களே, ஆனா ஏசப்பா எங்களை விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா ஏசப்பா என்ன பண்ணாங்க? 3வது நாள் உயிரோட வந்துட்டாங்க. ஏசப்பா ஏசப்பா உயிரோட வந்ததுக்கு அடுத்து அந்த கல்லறையில யாருமே வைக்கல இது வரைக்கும். இங்க பாருங்க, அந்த கல்லறையில இது வரைக்கும் யாரையுமே என்ன பண்ணல? வைக்கல. அப்ப ஏசப்பா வந்து எதுக்கு உயிர் தெழுந்தாங்க சொல்லுங்க? மறுபடியும் நம்மளை காப்பாத்துறதுக்கு ஏசப்பா என்ன பண்ணாங்க? உயிர் தெழுந்திருக்கிறாங்க. நமக்கு என்ன பிரச்சனை, என்ன போராட்டம் வந்தாலும் பரவாயில்ல, என்ன வியாதி, என்ன நோய் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஏசப்பாவை அண்டிக்கிட்டா என்ன ஆகும்? நம்ம காப்பாற்றப்படுவோம். நம்ம காப்பாற்றப்படுவோம். சரி, கிறிஸ்துமஸ்னா என்ன சொல்லுங்க? சரி, ஏசப்பாவோட பிறந்த நாள். உங்க எல்லாருக்குள்ள ஏசப்பா பிறந்திருக்காங்களா? பின்னால சத்தமே வரலையே. உங்களுக்குள்ள ஏசப்பா பிறந்திருக்காங்களா? சத்தம் வரலையே. சரி, நீங்க சொல்லுங்க பாப்போம். நீங்க அவங்களோட சத்தமா சொல்லணும். ஏசப்பா உங்களுக்குள்ள பிறந்திருக்காங்களா? சரி, அப்ப இந்த கிறிஸ்துமஸ் அப்ப ஏசப்பா என்ன பண்ணிருக்காங்க? உங்களுக்குள்ள பிறந்திருக்காங்க. இப்ப நம்ம ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோமா? ஏசப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேட்போமா? ஏசப்பா, எனக்குள்ள நீங்க இன்னைக்கு பிறந்துருங்க அப்படின்னு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபம் பண்ணா என்ன பண்ணணும்? நீங்க என்ன பண்ணணும் ஜெபம் பண்ணா? சரி, ஜெபம் பண்ணுமா? ஒரு நிமிஷம் எல்லாரும் என்ன பண்ணணும்னா, தலையில ஒரு கையை வச்சுக்கோங்க. வச்சாச்சா? சரி, நான் சொல்லணும்னா, ஏசப்பா, இன்னைக்கு உங்ககிட்ட நான் வந்திருக்கேன். எனக்குள்ள இன்னைக்கு நீங்க பிறந்துருங்க ஏசப்பா. நீங்க பிறந்தா எனக்கு சமாதானம், எனக்கு சந்தோஷம்,
என் தேவையெல்லாம் சந்திக்கப்படும், எனக்கு ஞானம் கிடைக்கும். அதனால இன்னைக்கு எனக்குள்ள நீங்க பிறந்துருங்க. இன்னொரு தடவை சொல்லுங்க, நீங்க பிறந்துருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சரி, உட்காருமா. மேஜிக் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தது? பிடிச்சிருந்ததா? சரி, ஓகே. அடுத்த செக்ஷனுக்கு போமா? மேஜிக் நல்லா இருந்துச்சா? சூப்பரா பண்ணாங்களா அண்ணன்? ஒரு கைதட்டல் கொடுத்துடலாமா? ஒரு கைதட்டுங்க பாப்போம் எல்லாரும். அடுத்து டான்ஸ் பார்க்கலாமா? என்ன பாட்டு? புதுசு புதுசு எல்லாமே புதுசு, இயேசு கிறிஸ்து வந்த என் மனசு. புதுசு புதுசு எல்லாமே புதுசு, இயேசு கிறிஸ்து வந்த என் மனசு. பழையதும் போயாச்சு, புது மனசு வந்தாச்சு. வாழ்க்கை வாழ்க்கை பாதையெல்லாம் புதுசு. பழையதும் போயாச்சு, புது மனசு வந்தாச்சு. வாழ்க்கை வாழ்க்கை பாதையெல்லாம் புதுசு. புதுசு புதுசு எல்லாமே புதுசு, இயேசு கிறிஸ்து வந்த என் மனசு. தினசு தினசா வாச காட்டி மனச மயக்க பார்க்கிற பிசாசு. தினசு தினசா வாச காட்டி மனச மயக்க பார்க்கிற பிசாசு. புதுசு ரத்தம் நான் பெற்ற பரிசு, அசைய மாட்டேன் என் பக்த இயேசு. புதுசு ரத்தம் நான் பெற்ற பரிசு, அசைய மாட்டேன் என் பக்த இயேசு. புதுசு புதுசு எல்லாமே புதுசு, இயேசு கிறிஸ்து வந்த என் மனசு. புதுசு புதுசு எல்லாமே புதுசு, இயேசு கிறிஸ்து வந்த என் மனசு. ஏசப்பா வந்தா எல்லாமே என்ன மாறிடுமா? புதுசா மாறிடுமா? அப்போ நிறைய பேருக்கு இன்னைக்குலேருந்து என்ன செய்ய போறாங்க? புதுசா மாற போறாங்க. சரியா? சரி, சூப்பரா அக்கா ஆடினாங்க. ஒரு நல்ல கைதட்டுங்க பார்ப்போம். நல்ல சத்தமா கைதட்டுங்க. இவ்வளவுதான் கைதட்டலாம், இன்னும் சத்தமா கைதட்டுங்க. சூப்பர். அப்போ அதுக்கடுத்து வந்து இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு அண்ணனுடைய அஜித் அப்படிங்கிற அந்த அண்ணன் நம்ம முன்னாடி நிற்கிறாங்க. அவங்களோட சாட்சியை வந்து என்ன செய்ய போறோம்? கேட்க போறோம். அவங்க ஏசப்பாவை இருதயத்தில் அவங்க ஏசப்பா வந்து அவங்க இருதயத்தில் பிறக்க முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க, ஏசப்பா அவங்க இருதயத்தில் பிறந்ததுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை எப்படி மாறுச்சு அப்படின்னு சொல்லி என்ன செய்ய போகிறோம்? நம்ம அவங்க அனுபவிச்சதை இப்போ சொல்ல போகிறாங்க. நம்ம எல்லாரும் என்ன செய்ய கேட்கலாமா? கேட்க ஆசையாக இருக்குதா? சரி, அண்ணனை கூப்பிடலாமா? எல்லாம் ஒரு கைதட்டுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் சிறு பிள்ளையில் இருக்கும்போதே சரி, ரொம்ப கஷ்டப்பட்டேன். படிக்கும்போதும் சரி நான் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இருக்கும்போது அதே மாதிரி நான் சண்டே கிளாஸுக்கு வந்திருக்கேன். சண்டே கிளாஸுக்கு வந்திருக்கேன். ஏசப்பாவை அப்போ தெரிஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் படிக்கும்போது கூட ரொம்ப சிரமப்பட்டு இருந்தேன். ஏசப்பா தான் எனக்கு ஒரு வழிகாட்டியாக வந்து எனக்கு ரட்சிப்பு தந்தாங்க. நான் இப்போ வேலை பார்க்குற வேலைஸ்தானத்தில் கூட எனக்கு ஏசப்பா வந்து நல்லபடியாக வேலையை ஆசீர்வதிச்சு தந்தாங்க. வேலை பார்க்கும்போது கூட ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சு, ஒரே பாடுகளாக இருந்துச்சு. அந்த பாடுகள்லேருந்து ஏசப்பா எனக்கு விடுவிச்சாங்க.
விடுவிச்சு நல்ல ஒரு வேலை ஸ்தானத்தில் எனக்கு ஒரு உயர்வையும் எனக்கு கொடுத்தாங்க. ஒரு உயர்வையும் கொடுத்தாங்க ஏசப்பா. இதுக்கு முன்னாடி கூட ஏசப்பா நான் தெரியாமல் கூட இருந்தேன். ஆனால் இப்போ ஏசப்பா தான் முழு உலகத்தோடு ஏசப்பா நான் ஏற்றுக்கிட்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் ஊர் பாண்டரமங்கலம். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா வந்து இறந்துட்டாங்க. அது வந்து என் வாழ்க்கையில் ஒரு பெரிய இழப்பாக இருந்துச்சு. என் குடும்பத்துக்கு ஒரு பிடினா எங்கள் அம்மா மட்டும்தான். இறந்தோடனே எனக்கு என்ன செய்யனே தெரில. எங்கள் அப்பா தம்பி இருக்காங்க, ஆனால் அந்தளவுக்கு சப்போர்ட் இல்லை. எனக்கு ஒரு தங்கச்சி உண்டு. 2 பேரும் என்ன செய்யன்னு நினச்சிக்கிட்டு இறந்த மறுநாள் நாங்கள் 2 பேரும் இறக்கணும்னு தான் முடிவு பண்ணோம். எங்களே எடுத்துக்கோங்க ஏசப்பா, எங்களுக்கு இருக்க விருப்பம் இல்லை, எங்களுக்குன்னு இன்னும் யாரும் இல்லைன்ட்டு அப்படியே அழுதோம். அப்போ சில தேவங்களோட பிள்ளைங்க வந்து எங்களுக்கு ஆறுதல் சொல்லி ஏசப்பா வார்த்தையை சொல்லி எங்களை தேட்டுனாங்க. அதுக்கப்புறம் நான் ஏசப்பாட்ட கேட்டேன், ஏசப்பா தாய் இருந்தாலும் தந்தையை மறந்தாலும் நான் உங்களை வழி நடத்துவேன், யார் இல்லைனாலும் நான் உங்களை நடத்துவேன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா, நான் உங்களை தான் நம்புகிறேன். எனக்கு இப்போ எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் ஒரு தனிமையாக வெறுமையாக நிற்கிறேன். இனிமேல் என்னை நீங்கள் தான் ஏசப்பா நடத்தணும். எனக்கு அம்மா இருந்ததை விட மேலானவர் நீங்கள் இருக்கீங்க, உங்களை நம்புகிறேன், என் வாழ்க்கையை நீங்கள் நடத்தி கொடுங்க ஏசப்பான்னு கேட்டேன். அதே மாதிரி இந்த 4 வருஷத்தில் நான் சென்னையில் வேலை பார்த்தேன். அப்போ சம்பளம் கொஞ்சம் கூட தான் வாங்கினேன். அடுத்து இங்கே பாப்பாவை பார்த்துக்கணுங்கிறதுக்காக எங்கள் ஊருக்கே வந்ததுனால சம்பளம் வெறும் 10,000 ரூபா சம்பளத்தில் தான் எனக்கு வேலை கிடச்சிச்சு. இங்கே என்னால் நடத்த முடியாது, எப்படி என் குடும்பத்தை நடத்த போகிறேன், ஒரு பக்கம் அம்மா இல்லைங்கிற கவலை, அடுத்த குடும்பத்தை எப்படி நடத்த போகிறேங்கிற ஒரு கவலை, என்ன செய்யன்னு தெரியாமல் ஏசப்பட்ட தான் முறையிட்டேன். 4 வருஷம் ஏசப்பா எனக்கு அந்த 10,000 ரூபா சம்பளத்தில் வீட்டு வாடகை கொடுத்து என் குடும்பத்தை நடத்துறதுக்கு கிருபை செய்த இந்த 4 வருஷத்தில் நான் யாருக்கிட்டையும் போய் நான் அப்படி தான் வேண்டுனேன், ஏசப்பா அம்மா இல்லை அது இல்லை இது இல்லைன்ட்டு நான் போய் யாருக்கிட்டையும் எனக்கு சாப்பாட்டுக்கு இல்லை, வீட்டுக்கு கொடுக்க முடியல, அது தேவை இது தேவைன்னு ஒருத்தரையும் நான் என்னை கையேந்த மட்டும் விட்டுறாதீங்க ஏசப்பா, நான் ஒரு உயிருள்ள தெய்வத்தை கும்பிட்றேன் ஏசப்பா, அதை நான் நிரூபிக்கணும், நீங்கள் என் கூட இருக்கிறீங்க எல்லாரும் பார்த்தா போதும் ஏசப்பா அப்படின்னு கேட்டேன். அதே போல் 4 வருஷம் என்னை யாருக்கிட்டையும் அவர் என்னை கையேந்த விடலை. அந்த சம்பளத்தில் என்னை மீதெடுக்க செஞ்சார். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த காசுலேயே எனக்கு கடன் கொடுக்கறதுக்கு உதவி செய்தார். என்னை யார்கிட்டையும் கடன் வாங்க விடலை. என் வாழ்க்கையில் எல்லாமே வெறுமையாக இருந்தப்போ பேங்க்கில் அக்கௌண்ட்டில் பணம் கிடையாது, எந்த சொத்து சொந்த வீடு எதுவுமே கிடையாது. ஆனாலும் என்னை நடத்த அவர் போதுமானவராக இருந்தார். என் வாழ்க்கையில் ஃபுல்லும் வெறுமை தான். எந்த பக்கம் திரும்பினாலும் நிறைய வருமானத்துக்கும் வழி கிடையாது. நான் ஒருத்தர் வேலை பார்த்து எல்லாத்தையும் சமாளிக்கணும். அந்த ஒரு சூழ்நிலையில் ஏசப்பா மட்டும்தான் எனக்கு ஒரு பிடியாக இருந்தார். அதே மாதிரி என் திருமண காரியம் ரொம்ப ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான். நடக்குமா நடக்காதான்னு இருந்தேன். நிறைய பேர் உனக்கு வயசாகிக்கிட்டே போகுது, ஏசப்பாலாம் உனக்கு செய்ய மாட்டார், அவரை நம்பாத, உனக்கு நடக்காது வைக்காது அதுவா இதுவான்னு பேசுனாங்க. ஏசப்பா இவங்க பேசுகிறதெல்லாம் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன், நீங்கள் எனக்கு அற்புத ஆச்சரியமாக நடத்தி கொடுங்க, நான் உங்களை மட்டும்தான் நம்புகிறேன் அப்படின்னு. அதே மாதிரி என் கணவர் ஒரு வேறு மார்க்கத்தில் தான் இருந்தாங்க, ஏசப்பாவை அறியாமல் இருந்தாங்க. அவங்களும் சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டவங்க தான். ஆனால் உழைக்கிற காசெல்லாம் அங்கே போனால் சரியாயிருமா, இதை செஞ்சால் வேலையில் முன்னேற்றிடுமா, இதை செஞ்சால் வீட்டில் சமாதானம் வந்துருமான்ட்டு உழைக்கிற காசெல்லாம் பரிகாரத்துக்கு அதுக்கு இதுக்குன்னு அந்த மாதிரி வழியில் தான் போனாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை. அப்போ சொன்னேன், ஏசப்பாட்டு நீங்கள் முழங்கால் போட்டு கேட்டு பாருங்கள், நீங்கள் செலவழிச்செல்லாம் கிடைக்காத ஒரு சமாதானமும் ஒரு தேவைகள் எல்லாம் ஏசப்பா உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு. அப்படி செஞ்சு கொடுத்தா நீங்கள் அவ்வளோ உண்மையான தெய்வம்னு ஏற்றுக்கோங்க அப்படின்னு. அதே மாதிரி அவங்க செஞ்சு பார்த்தாங்க. ஏசப்பா நீங்கள் மட்டும் எனக்கு போதும்னு முழங்காலப்பட்டு அவங்கள தெய்வமாக ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க வாழ்க்கையிலையும் நிறைய அற்புத அதிசயங்களை ஏசப்பா செஞ்சு கொடுத்தாரு. பாவத்திலேருந்து விடுவிச்சார். அவங்க பழைய வாழ்க்கையில் எல்லா தவறுகளையும் மன்னிச்சார். அவங்கள அந்த பாவத்திலேருந்து இருளிலேருந்து தூக்கி எடுத்து ஏசப்பா அன்னைக்கு நிறுத்தியிருக்காரு. அதே மாதிரி வேலை ஸ்தலத்தில் ஒரே போராட்டம் பிரச்சனை, அதுலேயும் ஏசப்பா இவங்க தயவாக இருந்து இவங்களை வேலையில் இருக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு பேசி போராட்டம் பண்ணவங்க முன்னாடி இன்னும் ப்ரமோஷனை கொடுத்து சம்பள உயர்வை கொடுத்து அதே இடத்துல உயர்த்தி தான் வச்சுருக்கார் தேவன். இது வரைக்கும் என் வாழ்க்கையை நடத்தின தேவன் உங்களையும் நடத்த போதுமானவர். நிறைய பேக்ரவுண்ட் இருந்து சொத்து சுவை இருந்து நம்ம வாழ்க்கை நடக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஒன்றுமே இல்லாமல் ஒரு கேள்விக்குறியாக வெறுமையாக இருக்கும்போது தேவனோட கரம் நம்ம நடத்துதுன்னா அது பெரிய விஷயம். அதோட அன்பை நான் இவ்வளோ நாள் அப்படி தான் உணர்ந்திருக்கேன். ஏன்னா எங்கள் அம்மா இருந்திருந்தால் நான் ஏசப்பாவை இந்த அளவுக்கு அவரோட நடத்துகிறத புரிஞ்சிருக்க மாட்டேன். ஆனால் எதுவுமே இல்லாதங்க போது அவர் எந்த அளவுக்கு என்னை மகிமையாக நடத்தினாங்கிறது புரிஞ்சிச்சு. இனிமேல் எது இல்லைனாலும் ஏசப்பா இது வரைக்கும் என்னை நடத்தினவர், இனிமேலும் எங்களை நடத்துவார். கையேந்த விடாமல் வெக்கப்பட்டு விடாமல் இது வரைக்கும் எங்களை உதவி செஞ்ச தேவர், எனக்கு போதுமானவர் இருந்தவர் உங்களுக்கும் போதுமானவராக கண்டிப்பாக இருப்பார். என்னை மாதிரி நீங்களும் எதுவும் வெறுமையாக இழப்போட தவிப்போட பிரச்சனையோட இருப்பினால் உங்கள் தடைகளை மாற்றி வனாந்திரத்தில் வழியை உண்டாக்குற தேவன் உங்களையே அதிசயமாக நடத்த வல்லவர்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய இயேசு உயிர்ப்பிக்கிறார் ஊழியங்களின் சார்பாக இந்த குமராபுரத்தில் இருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்களையும் கர்த்தர் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு 10 நிமிடங்கள் மாத்திரம் நான் நேரம் எடுத்துக்கொண்டு அடுத்த பகுதிக்கு நேராக. என்ன பாட்டிமா? பாட்டா பாட்டிமா கடைசியில் போடுறீங்களா? நான் வந்து பேச போகிறேன். பேசிக்கிட்டா? சரி, உட்காரு. சரி. ஆண்டுடைய பெரிதான கிருபையினால கடந்த 2 மாதங்களா இந்த கிராமத்தில் இந்த விடுதலையின் ஜெபத்தை நடத்த கர்த்தர் கிருபை செய்தார். இந்த 3வது மாதத்தில் இந்த விடுதலை ஜெபத்தை நம்ம ஒரு பண்டிகை காலமாக இருக்கிறதுனால கிறிஸ்மஸ் நிகழ்வாக நடத்துறதுக்காக கர்த்தர் நம்மளை பாரப்படுத்தினார். இந்த கிராமத்தில் உள்ளவங்களுக்கு அது சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். சந்தோஷமாக இருக்கா? இந்த கிராமத்தால் சந்தோஷமாக இருக்க? அந்த கிராமத்தாளுகளுக்கு இருக்கா? ஐயா இருக்கா பின்னாடி? ரைட்டு, நீங்கள் இருக்கீங்கன்னு தெரியுது. சந்தோஷம் இருக்கா? அவ்வளோதான். ஹாப்பி. சரி, நாங்களும் உங்கள் கூட சேர்ந்து இந்த பண்டிகையை கொண்டாடுறதுல எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய ஊழியத்தின் சார்பாக ஒவ்வொரு மாதமும் 2 வாரம் நமக்கு வந்து சிறுவர் ஊழியம் நடக்கும். என்னென்ன வாரம் நடக்கு சொல்லுங்க? அதான் 20 இல்லடா, 2 வாரம் நம்மளுக்கு சிறுவர் ஊழியம் நடக்கு. 2வது சனிக்கிழமையும் 4வது சனிக்கிழமையும். 3வது சனிக்கிழமை என்ன நடக்கு? விடுதலையின் ஜெபம். என்ன ஜெபம்? சரி, அது தொடர்ந்து அந்த ஊழியங்கள் நடக்கும். இன்னைக்கு 3வது சனிக்கிழமை. இன்னைக்கு நம்ம அந்த விடுதலையின் ஜெபத்தை கிறிஸ்மஸ் நிகழ்வா நடத்துறோம்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் ஆசைப்பட்டோம். அவருடைய பெரிதான கிருபையினால நடந்துட்டே இருக்கு. என்ன உங்க ஊர் குமராபுரம் தான் ஊட்டி மாதிரி இருக்கு. ஆமா, எங்களால் அதை தாங்கவே முடியல. ஆமா, கர்த்தர் உங்களை ரொம்ப ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். ஆமென். வேதத்தில் சின்ன பிள்ளைங்க சொன்னாங்கல்ல, லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு வார்த்தை எல்லா பிள்ளைங்களையும் சொன்னாங்க. இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். சொல்லுங்க, எல்லா ஜனத்திற்கும். சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி குளிருதோ அதே மாதிரிதான் எனக்கும் குளிருது. நீங்க கையை இறுக்கி கெட்டிக்கிட்டீங்க, என்னால இறுக்கி கட்ட முடியாது. சரியா? ஆமா ஆமா, ஷார்ப்பா 8:20க்கு 8:15 நம்ம முடிச்சிருவோம். ஆமா, அப்புறம் வேகமா சாப்பிட்டுட்டு போயிடலாம். சரியா? இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அப்படின்னா இந்த பண்டிகை என்பது இது குறிப்பிட்ட ஒரு மதத்திற்கான ஒரு பண்டிகை அல்ல. இந்த பண்டிகை என்பது எல்லா ஜனத்திற்கும் சந்தோஷத்தை உண்டாக்குகிற பண்டிகை. இது கிறிஸ்தவ ஜனங்களுக்கான பண்டிகை மட்டும் கிடையாது. கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அப்படிங்கிறது கிறிஸ்துவ மக்களுக்கானதல்ல. இயேசு இந்த உலகத்துல எல்லா மனிதர்களுக்காக பிறந்து வந்தார். உங்க ஆமேன்னு அடுத்த காலையில் வரை கேட்கும் நான் நினைச்சேன். இயேசு கிறிஸ்து யாருக்காக பிறந்து வந்தா தெரியுமா? அவரை விசுவாசிக்கிறவர்களுக்காக மாத்திரம் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனத்திற்காகவும் பிறந்து வந்தார். இன்னைக்கும் இந்த உலகம் முழுவதும் ஒரு பண்டிகை கொண்டாடப்படும்னா அது இயேசு கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை மட்டும்தான். மற்ற எல்லா பண்டிகையும் ஒரு காலத்துல, ஒரு நேரத்துல, ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள நடக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பண்டிகை என்பது, இந்த பிறப்பின் பண்டிகை என்பது உலகம் முழுவதும் நடக்கும். ஏன்னா இந்த பண்டிகை மட்டும்தான், இவருடைய பிறப்பு மட்டும்தான் உலகத்திற்கே சந்தோஷத்தை கொண்டு வரக்கூடியது. ஆமென். சரி, இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார் அப்படின்னா அந்த வசனம் சொல்லுகிறது, சந்தோஷத்தை உண்டாக்கும் பொருட்டு. இந்த உலகத்துல எல்லா விதத்திலும் கிடைக்கிற சந்தோஷம் எல்லாமே தற்காலிகமானது. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிற அந்த சந்தோஷம் மாத்திரமே என்றென்றும் நிரந்தரமானது. ஆமென். அல்லேலூயா. அந்த சந்தோஷத்தையும் அவருடைய பிறப்பினால் வரக்கூடிய சமாதானத்தையும் இந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு கொடுக்கிறதுக்காகத்தான் நாங்க எல்லாரும் வந்திருக்கிறோம். இந்த குமராபுரத்தில் இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் நாங்க சொல்லுகிற ஒரு நற்செய்தி என்னன்னா, உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உண்டாக்குவதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து வந்தார்.
இந்த ஒளிபெருக்கின் வழியா இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, வாலிபர்களே, சின்ன பிள்ளைகளே, முதியவர்களே, உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கும் ஒரு மெய்யான சந்தோஷத்தை கொடுப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து வந்தார். அவர் உங்கள் உள்ளத்திலே பிறக்க விரும்புகிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய உள்ளத்தில் பிறப்பதற்கு உங்கள் இதய கதவுகளை நீங்கள் திறந்து கொடுத்தால் அவர் உங்கள் உள்ளத்தில் பிறப்பார். அதனால் உங்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும். ஹல்லேலூயா. நான் என்ன விசுவாசிக்கிறேன், நான் என்ன நம்புறேன், நான் என்ன ஆசைப்படுறேன்னா, இன்னைக்கு இந்த 2025 இந்த டிசம்பர்ல நடக்கிற இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் அடுத்த 2026 நடக்கும்போது இதை விட 10 மடங்கு அதிகமா நடக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கே சந்தோஷம்னா நாங்க கோல்பீட்ல இருந்துக்கிட்டோம், நாங்க எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறோம்? கண்டிப்பா கர்த்தர் செய்வார். ஆமென். நம்ம ஜெபங்களை கேட்டு நம்முடைய பிரயாசங்களை பார்த்து ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் இந்த கிராமத்துக்குள்ள தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த கிராமத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகள், நீங்கள் தொடர்ந்து உங்கள் கிராமத்துடைய ரட்சிப்பிற்காக ஜெபித்துக் கொண்டே இருங்கள். உங்களை ரட்சித்த தேவன் இந்த கிராமத்தை கட்டாயம் ரட்சிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்லி முடிக்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை என்பது இது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவ மார்க்கத்திற்கான பண்டிகை அல்ல. இது எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்குகிற பண்டிகை. இந்த நாட்களில அந்த சந்தோஷத்தை, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நிமித்தம் வரக்கூடிய அந்த மெய்யான சந்தோஷம் இந்த கிராமத்துக்குள்ளேயும் எல்லா குடும்பங்களுக்குள்ளேயும் உண்டாகட்டும் என்று எங்கள் ஊழியத்தின் சார்பாக அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் தொடர்ந்து நானே சில வார்த்தைகளை சொல்லி நான் அப்படியே அடுத்த பகுதிக்குள்ள கொண்டு போக ஆசைப்படுறேன். கவனிங்க. இப்போ வேகமா அது பாருங்க. ஒரு சின்ன ஒரு டான்ஸ் இருக்கு. அப்புறம் சின்ன பிள்ளைங்களுக்கான பரிசுகள் கொடுக்க போறோம். அப்புறம் பெரியவர்களை கௌரவப்படுத்த போறோம். அதற்கப்புறம் நம்ம எல்லாரும் நன்றி ஜெபம் பண்ணி நம்ம முடிக்க போறோம். ஹல்லேலூயா. குட்டி பிள்ளைங்கள உட்காருங்க. குட்டி பிள்ளைங்க எங்க போறீங்க? எல்லாம் உட்காருங்க. 10 நிமிஷத்துல முடிஞ்சு உட்காருங்க. எல்லாரும் வந்துருங்க. சின்ன பிள்ளைங்க எல்லாம் இங்க வந்துருங்க. சரி, ஓகே. கர்த்தர் நல்லவர். இந்த கிறிஸ்துமஸ் இந்த கொண்டாட்டத்தை நடத்துவதற்கு ரொம்ப பிரயாசம் எடுத்த எல்லா தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமா இந்த நிகழ்வுகளுக்கு மூல காரணமா இருந்து செயல்படுகிற அன்பிற்குரிய சகோதரர் சுந்தரபாண்டி அண்ணனுக்காக, மனைவி அக்கா மேனில் அக்காவுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அவங்க இதற்காக எடுத்த பிரயாசங்கள் ரொம்ப அதிகம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். அதை தொடர்ந்து இந்த கிராமத்துல இந்த ஊழியத்தை நம்ம தொடர்ந்து செய்கிறதற்கு நமக்கு நல்ல இடம் கொடுத்து உதவுகிற அன்புக்குரிய தாய் தகப்பன், சித்தப்பா பேர் என்ன, கனகராஜ் ஐயா, கனகராஜ் ஐயாவுக்காக, அம்மாவுக்காக, அவங்களுடைய மகள் சீதா அவங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்கள் இயேசுவின் நாமத்துல நான் நன்றி செலுத்துறேன். அதற்கப்புறம் இந்த ஊழியத்துல தொடர்ந்து இணைந்து செயல்படுகிற கோவில்பேட்டையிலிருந்து வந்திருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்கு இயேசுவின் நாமத்துல நன்றி. அதற்கு பின்னாடி இந்த கிராமத்துல இந்த ஊழியம் செய்வதற்கு எல்லா விதத்திலையும் ஒத்துழைப்பு தருகிற குமராபுர கிராமத்தில் இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்காக இயேசுவின் நாமத்துல நான் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதை தொடர்ந்து எங்கள் ஊழியத்தில் இருக்கிற தம்பிமார்களுக்காக இயேசுவின் நாமத்துல நன்றி. இந்த குட்டி குழந்தைங்க ரொம்ப அழகா டான்ஸ் ஆடினாங்க. நீங்க டான்ஸ் ஆட பார்க்கும்போது அண்ணனுக்கே டான்ஸ் ஆடணும் போல தோணுச்சு. ஆடவா? சரி, எல்லாம் ரொம்ப அழகா டான்ஸு, ரொம்ப சூப்பரா டான்ஸ் பண்ணாங்க. அந்த ரொம்ப மழலையா வசனம் சொன்னாங்க. எல்லா குட்டி பிள்ளைங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ரொம்ப அழகா நேர்த்தியா நமக்கு இந்த ஒளி அமைத்து கொடுத்திருக்கிற சந்திரா சவுண்ட் சர்வீஸ் கோவில்பேட்டிலேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நான் நன்றி சொல்கிறேன். அண்ணனுக்கு நல்ல ஒரு ஆகாரம் விருந்து உங்களுக்கு ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஆகாரத்தை சமைத்து கொடுத்த சகோதரர் மாரிமுத்து அவர்களுக்காக இயேசுவின் நாமத்தில் நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கணும். ஜெபம் பண்ணுவீங்களா? ஏக்கா ஜெபம் பண்ணுவீங்களாக்கா? ரைட்டு, ஜெபம் பண்ணுங்க. தொடர்ந்து நாங்களும் இந்த கிராமத்தை நல்ல ஊழியம் செய்ய நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்யறதுக்கு நம்ம முற்படுவோம். ஆண்டவருக்கு மாத்திர மகிமை உண்டாகட்டும். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ
நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம கூட இருக்கிற பெரியவர்கள் எல்லாம் நம்ம கௌரவப்படுத்த போறோம். நம்ம கௌரவப்படுத்த போறோம். நம்ம மத்தியில் இருக்கிற அன்புக்குரிய வழக்கறிஞர் அண்ணன் சுந்தரபாண்டியன் அவங்க எல்லாருக்கும் இந்த பொன்னாடையை அணிவித்து கௌரவப்படுத்துவாங்க. முதல்ல நம்ம மத்தியில் இருக்கிற தகப்பனார் கனகராஜ் அவங்க முன்னாடி வருவாங்க. அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. வாங்க, கரங்களை தட்டி எல்லாரும். அப்புறம் அந்த பின்னாடி ஐயா உட்காந்துருக்கீங்களா, உங்க பேர்லாம் தெரியாது, அந்த லாஸ்ட் சேர்ல ஒயிட் ஷர்ட் ஒரு டிஷர்ட் போட்டு வாங்க ஐயா, நீங்க வாங்க வாங்க. அப்படியே பின்னாடி இருக்கிற எல்லா சகோதரர்களும் அப்படியே முன்னாடி வாங்க. பின்னாடி இருக்கிற பெரிய தகப்பன்மார்கள் எல்லாரும் அப்படியே முன்னாடி வாங்க. உங்க எல்லாருக்கும் பொன்னாடி அணிவித்து கௌரவிக்கப்படுது. ப்ளீஸ் வாங்க, எல்லாரும் வாங்க 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 ஐயா, மெதுவா வாங்க, மெதுவா வாங்க. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. And a Happy New Year. And a Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. And a Happy New Year. And a Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year. Thank you. பரிசு இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு பரிசு கொடுப்பாங்க. அக்கா ஒவ்வொரு பேரா சொல்லி கூப்பிடுவாங்க. நீ எல்லாரும் வந்து உங்க அம்மா பாட்டு கொடுத்துருவோம். சின்ன பாட்டு. கட்டுண்ட மனிதரெல்லாம் இயேசுவிடம் கட்டறுக்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் அப்பா இயேசுவிடம் வர வேண்டும். துன்பப்பட்ட மனிதரெல்லாம் அப்பா கல்வாரி வர வேண்டும். சோத்திரபலி சோத்திரபலி அப்பாவுக்கு, இயேசு அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமை என்றும் அப்பாவுக்கு, இயேசு அப்பாவுக்கு. சோத்திரம் ஆண்டவரே, உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற இயேசு நாமத்தினால. அதாவது நேரானாலும் பரவாயில்ல, இந்த பாட்டினுடைய ஆர்வத்தை நம்ம கண்டிப்பாக கனப்படுத்தணும் இல்லையா? இந்த வயதின் மத்தியில், இந்த குளிரின் மத்தியில் அவங்க எவ்வளோ உற்சாகமாக பாட வந்தாங்க. அவங்களுக்கு கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. இப்போது சிறுபிள்ளைகளுக்கான, அதாவது கடந்த ஒரு 2 மாதமாக சிறுபிள்ளைகள் ஊழியங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்கள உற்சாகப்படுத்தும் விதமாக இன்றைக்கி கலந்துக்கிட்ட எல்லா பிள்ளைகளுக்குமே ப்ரைஸ், கலந்துக்கிட்ட எல்லா பிள்ளைகளுக்குமே ப்ரைஸ். அதுபோக வசனம் சொன்ன பிள்ளைங்களுக்கு அடுத்து 2026 சண்டே கிளாஸ் வரும்போது உங்களுக்கு தனியாக ப்ரைஸ் கொடுக்கப்படும். வசனம் சொன்ன பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி கலந்துக்கிட்ட எல்லா பிள்ளைகளுக்குமே இன்றைக்கி ப்ரைஸ் வழங்கப்படும். பெயர் வாசிக்கும் போது ஒவ்வொருத்தராக வந்து நீங்கள் உங்கள் ப்ரைஸை பெற்றுக்கொள்ளுங்க, சரியா? இப்போ வந்து 4 வாரம் வந்து சண்டே கிளாஸ் எடுத்திருக்கோம். 4 வாரத்துலேயும் வந்த பிள்ளைங்களுக்கு முதல்ல என்ன செய்வோம், நாங்கள் பேர் வாசிக்கிறோம். ஒவ்வொருத்தராக பேர் வாசிக்கிறவங்க முன்னாடி வந்து என்ன செய்யுங்க, வாங்கிட்டு போங்க. இந்த தடவை ஒரு சின்ன கிஃப்ட்டு தான் வாங்கியிருக்கோம். அடுத்த தடவை நாங்கள் இதை விட ஒரு நல்ல பெஸ்ட்டு கிஃப்டாக நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி என்ன செய்வோம், நாங்கள் வாங்கி கொடுப்போம்னு நாங்கள் யோசிச்சிருக்கிறோம். அதனால் இப்போது நாங்கள் எங்களால் ஒரு சின்ன கிஃப்ட்டு தான் கொடுக்க முடியுது. அதனால் எல்லோரும் என்ன செய்யுங்கன்னா, சண்டே கிளாஸுக்கு 4 வாரம் வந்தவங்க முதல்ல நான் வாசிக்கிறேன்.
அப்புறம் 1 நாள் வந்தவங்க இருக்கீங்க, 2 நாள் வந்தவங்க இருக்கீங்க, 3 வாரம் வந்தவங்களும் இருக்கீங்க. வரிசையை வாசிக்கும் போது நீங்கள் வந்து கிஃப்டை வாங்கி தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்க. முதல்ல வந்து 4 வாரமும் வந்தவங்களோட பேரை வாசிக்கிறேன். வேதிகா நல்லா கைதட்டுங்க அவங்களுக்கு. வெண்ணிலா, அஸ்வந்த், கிஷோர், நிதிஷ், நிதிஷ் நல்லா கைதட்டுங்க. இவங்களாம் 4 வாரமும் வந்திருக்காங்க. அடுத்து அஜிதா அவங்களும் 4 வாரம் வந்திருக்காங்க. அடுத்து வந்து 3 வாரம் வந்தவங்க, சரியா? முத்துலட்சுமி கைதட்டுங்க, நல்லா கைதட்டுங்க. ரமேஷ்குமார், காவியா, பிரணிதா வரலையா? தீபிகா, அஸ்மிதா, கார்முகிலன் கைதட்டுங்க கார்முகிலனுக்கு. அடுத்து மனோஜ்குமார், மதுசூர்யா, காயத்ரி, பௌசிகா, பிபிதா, பிபிதா வந்திருக்காடா, வந்தவளை வரலன்னு சொல்றீங்க. பவிதாவா? அபினேஷ், அஸ்மிதா, டேனியல், அஸ்மிதா, அமுதா, இலக்கியா வரலையா? அவங்க அம்மா அப்பா யாரும் இருக்கீங்களா? விநாயக், மனோகரன், மனோகரனா வந்திருக்காங்களா? வாடா மனோசரன், மனோசரன் வரலையா? சரி. விதுன் பாண்டியன், இனியா, ராஜஸ்ரீ, அன்னலட்சுமி, கவியானஸ்ரீ வந்தவங்களையும் வரலன்னு சொல்லிருங்கடா. அடுத்து தருண் கோபி, அஸ்வின் கைதட்டுங்க. மாதேஷ் பாண்டியன், கார்த்திகேயன், கீர்த்தி கைதட்டுங்க, நல்லா கைதட்டுங்க. கயல்விழி, ஆடன், விதுஷா குமாரி. வேற யாராவது தம்பி பேர் வாசிச்சு அல்லது உங்க தங்கச்சி பேர் வாசித்து இருக்கீங்களா? வாங்காம இருக்கீங்களா? வாங்க, முன்னாடி வாங்க. அபினிஷ் கிளிக் பண்ணிக்க. வேற பேரண்ட்ஸ் யாரும் இருக்கீங்களா? பேர் வாசித்தவங்களோட பேரண்ட்ஸ் யாரும் இருக்கீங்களா? அம்மா அப்பா இல்ல பக்கத்து வீட்டில் உள்ளவங்க யாரா இருந்தீங்கன்னா முன்னாடி வந்து பேர் சொல்லி வாங்கிக்கோங்க. சிவகார்த்திகேயன், மாதேஷ் பாண்டியனுக்கு தம்பி வாங்கிக்கிறான். 2 gift கொடுத்துருங்க. இன்னைக்கு மட்டும் இன்னைக்கு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க பார்ப்போம். குட்டி பிள்ளைங்க இன்னைக்கு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறவங்க வா, முன்னாடி வாடா. லேகாஸ்ரீயா? லேகாஸ்ரீ. வேற யாராவது இருக்கீங்களா? இன்னைக்கு தான் நான் வந்திருக்கேன் குட்டி பிள்ளைங்க. இனியாவா? இனியா
வேற யாராவது புதுசா வந்தீங்க, இன்னைக்கு தான் வந்திருக்கேன், நான் இது வரைக்கும் எனக்கு சண்டே கிளாஸே தெரியாது, இன்னைக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா குட்டி பிள்ளைங்க வாங்க. 12th வரைக்கும் படிக்கிற பிள்ளைங்க இருந்தீங்கன்னா முன்னாடி வந்து ப்ரைஸ் வாங்கிக்கோங்க. அவ்வளோதானே? எல்லாரும் வாங்கியாச்சா? வாங்க. என்ன படிக்க? காவியா இருக்கா? காவியாக்கு வாங்கிட்டாங்களே. அதாவது இப்போ பாஸ்டருக்கு வந்து பிரைஸ் எடுத்து கொடுத்தவங்க தான் பாஸ்டருடைய மனைவி. அவங்க சமீபத்தில் தான் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாங்க. இந்த ஊழியத்தை நேசித்து இந்த முதல் கிராமத்தில் நடக்கிறதுனால அவங்க இந்த பணியையும் பொருட்படுத்தாமல் இந்த ஊழியத்தை பார்க்கணும் அவளோடு வந்திருக்காங்க. அவங்களுக்கு உங்களுடைய கரங்களை கர்த்தருடைய நாமத்துக்காக நீங்கள் கைதட்டி மகிமைப்படுத்துங்க. சரி, இப்போ ஃபைனலாக ஒரு டான்ஸ். சரி, இந்த இந்த சிறுவர் ஊழியெல்லாம் இந்த ரொம்ப நேர்த்தியாக நடக்கிறது வந்து அக்காவுடைய பெரிய உழைப்பு. அவங்களுக்காக நீங்கள் ஜோம் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழகாக அந்த வசனம் சொல்ல வச்சு டான்ஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபைனல் டான்ஸ் இப்போ வந்து அந்த டான்ஸுக்கு அப்புறம் ஒரு ஆசீர்வாத ஜெபம் அதோட முடிஞ்சிடும். அப்புறம் ஒரு விஷயம் நான் மறுபடியும் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ண ஞாபகப்படுத்துகிறேன், நீங்கள் கவனிங்க. மாதத்தில் முதல் 2வது சனிக்கிழமையும் 4வது சனிக்கிழமையும் நமக்கு சண்டே கிளாஸ் நடக்கு. 2வது சனிக்கிழமையும் 4வது சனிக்கிழமையும் 3வது சனிக்கிழமை நமக்கு விடுதலையின் ஜெபம் நடக்கு. நீங்கள் உங்களுக்கு தெரியும், நீ எல்லாரும் கலந்துக்கோங்க. கிராமத்தில் இருக்கிற மற்றவர்களையும் நீங்கள் சொல்லி கூட்டிட்டு வாங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஓகேவா? ஒரு டான்ஸு, அந்த டான்ஸுக்கு அப்புறம் ஒரு ஜெபம் பண்ணி நம்ம முடிச்சிருவோம். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்துக்குமே நம்ம ஒரு சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஓகே? வாங்க வாங்க வாங்க. தம்பிகளா யாராவது இன்னும் 2 அதாவது இப்போ முன்னாடி இந்த கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்கல்ல, அவங்கள நீங்கள் 10th to 12th படிக்க போய் நினச்சிக்கிறாதீங்க. காலேஜ் அக்ரிகல்ச்சர் முடிச்சுட்டு அந்த பொண்ணு. அதனால் எதுக்காக சொல்கிறேன்னா, ஆண்டோட நாம மகிமைப்படுறதுக்காக வயசெல்லாம் பார்க்கக்கூடாது. இங்குள்ள கிராமத்து பிள்ளைங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்த விட கிறிஸ்மஸ் நீங்கள் தான் நின்று முன்னாடி நின்று பண்ணணும், பார்த்துக்கோங்க. அதுக்காக தான் அதை சொல்கிறேன். கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. நேரத்துல கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. அதிகாரம் பறந்துடி போக கேளிந்த செய்தி புவிய குமிச இருந்தாதையா
மத்தியில ஆசி நம்மையோ உலகம் சேர்த்திட சமாதான சந்தோஷம் பூமியில தங்கிட கலங்க ராஜசிங்கம் வந்தாரு ஆனந்த சங்கீதமே ஆதிருள் நேரத்தில் கேட்கிறது ஆனந்த சங்கீதமே ஆபத்தின் அதிகாரம் அறுவடை போக கேளிந்த செய்தி புவியங்கு வீச இறந்தார் மல்ல இயேசு சாமி மனுஷனாக நமக்காய் இறந்தாரையா மல்ல இயேசு சாமி எல்லாம் கை தட்டி நல்லா உற்சாகப்படுத்துங்க. இவர் யார் தெரியுமா? உங்க ஊர் தான் சொல்லுதாரு அவரு. தாத்தா உங்களுக்கு குமராபுரமா? குமராபுரதா. வீடு எங்க இருக்கு உங்க வீடு? இருக்கு. சரி, இங்க எதுக்கு வந்திருக்கீங்க தாத்தா? சும்மா இங்க பாத்துட்டு போலான்னு வந்தேன். இவங்களுக்கு பிள்ளைங்களை குட்டி பிள்ளைங்களை பார்க்க தான் வந்தீங்களா? ஆமா. சரி சரி சரி, என்ன குட்டி பிள்ளைங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க தாத்தா நீங்க? அது ஏசப்பா பிறந்திருக்காருன்னு சொல்றதுக்கு வந்தேன். சரிங்க தாத்தா, வேற என்ன சொல்ல போறீங்க நீங்க? ஏசப்பா பிறந்திருக்காரு. யாருக்காக பிறந்திருக்காரு தாத்தா? உங்களுக்காக பிறந்திருக்காரு. எங்களுக்காக பிறந்திருக்காரா? சரி தாத்தா, நீங்க எல்லாரும் வாழ்த்து சொல்லிருங்க, எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லிருங்க தாத்தா. ஹாப்பி கிறிஸ்மஸ். ஓகே ஓகே, சரி நம்ம எல்லாரும் அப்படியே எந்திரிச்சு நிக்கலாமா? நம்ம ஆசீர்வாத ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க. ஜோமணி முடிச்ச உடனே உங்க எல்லாருக்குமே அன்பின் விருந்து இருக்கு. எல்லாரும் சாப்பிட்டுட்டு நீங்க சந்தோஷமா புறப்பட்டு போக நான் அன்பா கேட்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய இயேசு உயிர்ப்பிக்கிற ஊழியத்தின் சார்பாக கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, ஜோமன்லாம் எல்லாரும் கண்களை மூடி இந்த நிறைவு ஜெபத்தை மெனிலாக்க அவங்க ஜோம் பண்ணுவாங்க. எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். இப்போ வந்திருக்கிறவங்களுடைய தேவைகள் என்னதான் இருந்தாலும், உங்களுக்கு பிரச்சனை எதாக இருந்தாலும் என்ன செய்ய போகிறோம்? இப்போ ஏசப்பாட்ட கேட்டு நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். எல்லாம் இதான் கடைசி ஃபைனல் ப்ரேயர். எல்லாரும் கண்ணை மூடுங்க பார்ப்போம். எல்லாம் கண்ணை மூடுங்க.
யாருமே முழிச்சிருக்க கூடாது. எல்லாம் கண்ணை மூடுங்க. ஏசப்பா அம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா அந்த இடத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் மேலும் ஆண்டவரே உடைய கரம் அமரும்படியாய் செபிக்கிறோம். ஏசப்பா மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறீரப்பா. பிள்ளைகள் இருதயத்தில் என்ன அங்கலாய்ப்போடு தவிப்போடு ஏக்கத்தோடு கூட ஆண்டவரை என்ன பாரத்தோடு கூட இந்த இடத்துக்கு வந்திருக்காங்களோ ஏசப்பா ஆண்டவரை நீர் அதை அறிகிற தேவனா. எங்கள் மத்தியிலே நீர் உலாவி வருகிறதற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த கிராமத்திலையும் கூட நீங்க பிறந்திருக்கிறதற்கா நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்துல நிற்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலையும் சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் ஒவ்வொருடைய இருதயத்திலும் நீர் பிறக்கும்படியாய் செபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரை நீங்க பிறந்த இதயத்துல சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டப்பா, மனமகிழ்ச்சி உண்டப்பா. எல்லா கண்ணீர்களும் மாறாண்டவரே இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலையும் தேவனே நீர் பிறந்து உங்க நாமத்தை நீர் உயர்த்துவீராக. இவருடைய கண்ணீர் கவலைகள் எல்லாம் மாறட்டி இயேசுவின் நாமத்தினால. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை ஞாபக சக்தியை கொடுங்கப்பா. வேலை பார்க்கிற தாய்மார்களுக்கு தகப்பன்மார்களுக்கு அப்பா வேலை செய்யக்கூடிய நல்ல பலனை கொடுங்கப்பா, ஆரோக்கியத்தை கொடுங்க. அவங்களுக்கு இருக்கிற எல்லா குறையெல்லாம் நீங்க நீக்கி போடுங்க இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே இந்த கிராமத்தை ஆசீர்வதிக்கிறோப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். தேவ பிரசன்ன இந்த கிராமத்துக்குள்ள இந்த இடத்துல நிற்கிற ஒவ்வொருவரும் மேலும் அமரும்படியாய் செபிக்கிறோப்பா. எல்லா ஆண்டவரே நோய்கள் நீங்கட்டும், கஷ்டங்கள் நீங்கட்டும், கவலைகள் மாறட்டும் ஆண்டவரே, கண்ணீர்கள் மாறட்டும் ஆண்டவரே. இந்த வருடத்துல நீர் இவருடைய இருதயத்தில் பிறந்தது நிமித்தமா அநேக நன்மைகளை இந்த கிராமத்து ஜனங்களும் இந்த இடத்துல நின்று உம்மை நோக்கி பார்க்கிற அப்பா சிறியோர் முதல் பெரியோர் வரை இருக்கிற ஒவ்வொருவரும் நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. அவங்க பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து ஒரு பரிபூர்ண விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. அவர்கள் என்னென்னலாம் இடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ அத்தனை காரியத்துக்கும் தேவாதி தேவன் பதில் தந்து ஒவ்வொருவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படியாய் செபிக்கிறப்பா. அதற்காகத்தானே அப்பா நீ இந்த உலகத்துக்கு வந்தீங்கப்பா. பிள்ளைகளுடைய பாடுகளை நீக்குவதற்காக, பயங்களை நீக்குவதற்காக, படபடப்பை மாற்றுவதற்காக, சமாதானம் கொடுப்பதற்காகத்தான் அந்த உலகத்துக்கு வந்தீங்கப்பா. இந்த இடத்துல நிற்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இன்று முதல் என்றென்றைக்கும் கொடுத்து உங்க நாமத்தை உயர்த்தும்படியாய் செபிக்கிறோப்பா. ஆவியானவர் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியாய் நடத்தி கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் வெறுமையா விடாதீங்க, எல்லாரையும் நிறைவான பலத்தினால் ஆண்டவரே சமாதானத்தினால் சந்தோஷத்தினால் நிரப்பி நீ நடத்தும்படியாய் செபிக்கிறோம். உடைய பரிசுத்த பாதபடியில எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து எங்களை தாழ்த்துகிறப்பா, எங்களை வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வந்திருக்கிறவங்க அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கு, இருந்து நீங்க பொறுமையோடு சாப்பிட்டு நீங்க வீட்டுக்கு கடந்து போகும்படி அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு நிமிஷம், நம்ம கோவில்பட்டியில் நம்ம மாதம் முழுகிற ஜெபம் நடக்கலாம் அண்ணன் வீட்டில் வச்சு. அதை வந்து இந்த மாதம் 29ஆம் தேதி நடக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கீழே உட்காந்து சாப்பிட முடியாதவங்களை மட்டும் டேபிள் அரேஞ்ச் பண்ணியிருக்கணும். ரொம்ப வயசானவங்களுக்கு, அதனால கீழே உட்காந்து சாப்பிட முடியாதவங்க வயசானவங்க மட்டும் டேபிள் உட்காந்து சாப்பிடுங்க. சேர்ல குட்டி பிள்ளைங்க அப்படியே உட்காந்துருக்கம்மா, சின்ன பிள்ளைங்க அங்கே உட்காருங்க. எல்லாம் அண்ணன்மாரில் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வருவாங்க. ஓகே, கொஞ்சம் பின்னாடி உதவி செய்ய முடிஞ்ச சகோதரிகள் நீங்கள் வேகமாக கொஞ்சம் உதவி செய்யுங்க, ஒத்துழைப்பு